உன்னிகிருஷ்ணனோட வாழ்க்கையில அந்த ஆபீசர் வெறும் முதலாளி மட்டும் இல்ல, ஒரு நிழல் தர்ற ஆலமரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுல தனக்கு அடைக்கலம் கொடுத்து, தன்னை படிக்க வச்சு, தனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்த அந்த ஆபீசர் வீட்டுக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் போய் உதவிகளை செய்யறத உன்னிகிருஷ்ணன் ஒரு கடமையாவே நினைச்சுக்கிட்டு இருந்தார். அப்படித்தான் அன்னைக்கும் அவர் விடிய காலையில 5:30 மணிக்கு அந்த ஆபீசர் வீட்டுக்கு உன்னிகிருஷ்ணன் போறார். அப்படி போகும்போது அந்த ஆபீசரோட வீட்டோட வெளி கேட் திறந்திருக்கிறத உன்னிகிருஷ்ணன் கவனிக்கிறார். இவ்வளவு கவனக்குறைவா அந்த ஆபீசர் ஒரு நாள் இருந்ததிலேயே, இன்னைக்கு என்ன வீட்டோட வெளி கேட்லாம் திறந்து கிடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட அந்த கேட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு உன்னிகிருஷ்ணன். அப்படி போகும்போது வீட்டுக்கு வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த ஆபீசரோட கார்ல, அதுவும் அந்த கார் டிக்கியில அந்த காரோட சாவி தொங்கிட்டு இருக்கிறத உன்னிகிருஷ்ணன் கவனிக்கிறாரு. இத பார்த்து உன்னிகிருஷ்ணன் கூட கொஞ்சம் பதற்றம் அடைய ஆரம்பிக்கிறார். அந்த பதற்றத்தோடயே அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த ஆபீசர் தங்கி இருக்கிற அறைக்கு உன்னிகிருஷ்ணன் போகிறாரு. அப்படி போகும்போது அந்த வீட்டோட கதவும் லைட்டா திறந்திருக்கிறத உன்னிகிருஷ்ணன் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறார். பயத்தோடயே உன்னிகிருஷ்ணன் அந்த வீட்டுக்குள்ள கதவை திறந்து போகிறாரு. அப்படி போன அடுத்த நொடி அவர் அங்க கண்ட காட்சி ஒரு நிமிஷம் அவரை அதிர்ச்சியில உறைய வச்சிருச்சு. அதாவது அந்த ஆபீசர் அந்த வீட்டோட கிச்சன்ல ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடக்கிறத உன்னிகிருஷ்ணன் பார்க்கிறார். அதே மாதிரி அந்த வீட்டோட பெட்ரூம்ல அந்த ஆபீசரோட மனைவியும் அந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு வந்த 17 வயது சிறுமியும் உயிரிழந்து கிடக்கிறத உன்னிகிருஷ்ணன் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அன்பும் அமைதியும் நிறைஞ்சிருந்த அந்த வீடு ஒரே நாள் இரவுல மயானமா மாறினது எப்படி? அந்த ஆபீசருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் என்ன ஆச்சு? அவங்களை இப்படி கொடூரமா கொலை செஞ்சது யாரு? இந்த சம்பவத்துக்கு காரணமான குற்றவாளிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? 2008 நவம்பர் 20ஆம் தேதி அதிகாலையிலேயே சென்னையை உலுக்கிய அசோக் நகர் ட்ரிபிள் மர்டர் கேஸை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு பரபரப்பாக ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி குவிய ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் அதிக அளவுல அங்க வந்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அதே சமயம் அந்த வீட்டுல இருந்த உன்னிகிருஷ்ணன் கிட்ட போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னிகிருஷ்ணனும் தான் பார்த்த காட்சி எல்லாத்தையும் ஒண்ணும் விடாம போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் டீம் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொரு இடத்தையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல உயிரிழந்த உடல்களையும் ஃபாரன்சிக் டீம் ஆய்வு பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உயிரிழந்தவங்க எல்லாரையும் கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தரால இவ்வளவு பேர்த்த கொலை பண்ண முடியாது. நிச்சயம் 2 அல்லது 3 பேர் சேர்ந்துதான் இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. மேலும் அந்த வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த விலை உயர்ந்த சுவாமி சிலைகள், வைரம், நகை உள்ளிட்ட ஆபரணங்களையும் அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருந்திருக்கிறாங்க. ஆனா உயிரிழந்து கிடந்த அந்த ஆபீசர் அவரோட மனைவி கழுத்துல கிடந்த அந்த நகைகளை மட்டும் அந்த நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகாம அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கிறாங்க. சோ இத பார்க்கும்போது இது வந்து ஆதாயத்துக்காக நடத்தப்பட்ட கொலையா அல்லது வன்மத்தினால நிகழ்ந்த கொலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் வீட்டுல ஒவ்வொரு இடத்தையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தடயம் சிக்குது. அதாவது வீட்டுல கிச்சன்ல இருந்த அந்த கத்திய வந்து ஃபாரன்சிக் டீம் பாக்குறாங்க. அந்த கத்திய பார்க்கும்போது ஃபாரன்சிக் டீமுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த நபர்கள் கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து அந்த ஆபீசர், அவரோட மனைவி, அந்த வேலைக்கார பெண் 3 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு நிதானமா வந்து கிச்சன்ல அந்த கத்தியை கழுவி அங்கேயே வச்சுட்டு போயிருந்திருக்கிறாங்க. கொலையாளிகளோட இந்த நிதானம் போலீஸ்க்கு பெரும் அதிர்ச்சியை தான் இன்னைக்கு ஏற்படுத்தி இருந்தது. இதுக்கப்புறம் என்னன்னா, உயிரிழந்தவங்களோட சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. பிரேத பரிசோதனையில் என்ன தெரியுதுன்னா, அந்த ஆபீசரோட கழுத்து பகுதியில பலமான காயங்கள், வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அவரோட குரல் வளைய வரைக்கும் அந்த வெட்டு காயங்கள் வந்து பாதிச்சிருக்கு. அதே நேரத்துல அவரோட மனைவிக்கு மார்பு பகுதி, கழுத்து பகுதி, முதுகு பகுதியில ஏராளமான வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. அதே நேரத்துல அவரோட வீட்டுல வேலை பார்த்துட்டு வந்த அந்த 17 வயது சிறுமியின் உடல்ல நிறைய சிராய்ப்பு காயங்கள், அதாவது தற்காப்பு காயங்கள் அதிகமா இருக்கிறத வந்து பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, அந்த சிறுமி தன்னை கொலை செய்ய வந்த அந்த நபர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பல வகையில முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, டிஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவரால வந்து அந்த நபர்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியல. இன்னொன்னு பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்தது என்னன்னா, உயிரிழந்தவங்க எல்லாரோட உடல்லயும் பாதி செரிமானமான உணவுகள் இருந்தது தெரிய வந்திருக்கு.
ஸோ இத பார்க்கும்போது, இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொலை சம்பவங்கள் வந்து அரங்கேறி இருக்கு அப்படின்னு பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் பல தனிப்படைகள அமைச்சு கொலையாளிகள வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அப்போதைய சென்னை காவல் ஆணையர் ராதாகிருஷ்ணன் கண்காணிப்புல பல இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் தலைமையில பல தனிப்படைகள் அமைச்சு போலீஸ் இந்த விசாரணைய முன்னெடுத்தாங்க. முதல்ல இந்த அரசு அதிகாரி யார்? இந்த அரசு அதிகாரி சாதாரணமானவர் இல்ல. 74 வயதான டாக்டர் சரவணன். இவர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, அதாவது 1980 காலகட்டத்துல தமிழ்நாடு கனிம வளத்துறை, அதாவது டாமின் நிறுவனத்தோட சேர்மனா இருந்து ஓய்வு பெற்றவரு. அதே மாதிரி இவரோட மனைவி தலைமைச் செயலகத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. தமிழ்நாடு கனிம வளத்துறை மூலமா அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி கொடுத்ததுல இவரோட பங்கும் அளப்பரியது. அதே மாதிரி ஆந்திரா, ஒடிசா போன்ற பல பகுதிகள்ல தனியார் சுரங்க நிறுவனத்துக்கு இயக்குனரா சரவணன் பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. ஆனா, இவருக்கு வாரிசுகள் கிடையாது. இவர் வந்து சின்ன வயசுலயே உன்னிகிருஷ்ணன் என்பவர வந்து தன்னோட அரவணைப்புல வளர்த்து, அவர வந்து படிக்க வச்சு, அதாவது உன்னிகிருஷ்ணன் 11வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. ஸோ, இதுக்கப்புறம் சரவணன் வந்து என்ன பண்ணாருன்னா, தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி, டாமின் நிறுவனத்திலேயே இவருக்கு வந்து ஒரு வேலையும் வாங்கி குடுத்தாரு. இப்போ உன்னிகிருஷ்ணன் வந்து அவர் வீட்டு பக்கத்துல தான் வசிச்சுக்கிட்டு வராரு. டாமின் சரவணனோட வீடு பெரிய பங்களா மாதிரி தான் இருக்கும். அவரோட வீடு அசோக் நகர் போலீஸ் பயிற்சி கல்லூரி அருகில தான் அவரோட வீடே இருக்குது. போலீஸ் பயிற்சி பள்ளி அருகில் இருக்கும்போதே இப்படி ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்ததுதான் அந்த டைம்ல சென்னையில பெரும் பேசுபொருளாகவும் இருந்தது. மக்கள் பெரும் பீதிக்குள்ளாகவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. பக்கத்துல வசிச்சுக்கிட்டு வந்த உன்னிகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, தினமும் காலையில 5:30க்கு எந்திரிச்சு அந்த சரவணனோட வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு தேவையான உதவிகள செய்வாரு. அதாவது காஃபி போட்டு குடுக்குறது, காலை உணவு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் அவரு கூட சேர்ந்து வாக்கிங் போறது, இந்த மாதிரி அவருக்கான உதவிகள வந்து செஞ்சுகிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல சரவணனோட மனைவிக்கு அந்த நேரத்துல கண் ஆப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரவணனோட மனைவியால கண் விழித்து பார்க்க முடியாது. ஸோ இதுக்காக ஒரு 17 வயது சிறுமி அன்பரசி அப்படிங்கிற ஒரு 17 வயது சிறுமிய வீட்டு வேலைக்காக அமர்த்தியிருந்தாரு சரவணன். ஸோ இந்த நேரத்துல தான் 2008 நவம்பர் 20ஆம் தேதி விடிய காலையில உன்னிகிருஷ்ணன் வழக்கம் போல 5:30 மணிக்கு சரவணன் வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாரு. போகும்போது தான் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் சரவணனோட கொலை வழக்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்துல வந்து என்னன்னா, சரவணனுக்கு வந்து வாரிசு கிடையாது. ஸோ அவருக்கு வந்து ஏராளமான சொத்துக்கள் இருக்குது. வீட்ல நகை, பணம், வேற சொத்து ஆவணங்கள் நிறையாவும் திருடு போயிருந்திருக்குது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இத வச்சு பார்க்கும்போது, இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் யாராவது திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த கோணத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளா அப்படியே வந்து விசாரணை போய்க்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள்ட்ட வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2008ல வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற மாதிரி மூல முடுக்கெங்கும் சிசிடிவி கேமரா வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து கொலையாளிகள கண்டுபிடிக்கிறது வந்து போலீஸ்க்கு பெரும் சவாலா தான் இருந்தது. ஸோ கொஞ்ச நாளா அப்படியே விசாரணை போயிட்டே இருக்குது. ஆனா போலீஸால குற்றவாளிகள வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஒரு கட்டத்துல இந்த கேஸ வந்து போலீஸ் வந்து கிடப்பிலேயே போட்டுட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் 2010ல இந்த கொலை சம்பவம் தொடர்பா ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு தொடுக்கிறாரு. ஸோ இந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் வந்து இன்னும் 4 மாத காலத்துக்குள்ள குற்றவாளிகள போலீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலனா இந்த வழக்கு வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா, போலீஸ் இந்த கிடப்புல கிடந்த இந்த வழக்க தூசி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர்ட்ட போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு ஒரு 4 பேர்த்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அந்த 4 பேரையும் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்துறாங்க. ஸோ நீதிமன்றத்துல அவங்கள ஆஜர்படுத்தி போலீஸ் சொன்ன கன்ஃபெஷன்ஸ்லாம் இதுதான். அதாவது சரவணன் வீட்ல கார் டிரைவரா சதீஷ்குமார்ங்கிறவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சரவணன் கிட்ட அதிக அளவு சொத்துக்கள் இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியும். அவர் வந்து இத பத்தி தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது தன்னோட நண்பர்களான யாசின், உதயகுமார், மோகன்தாஸ் கிட்ட இத பத்தி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. சரவணன் வீட்ல எப்படியாவது இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடலாம். அவரு தான் வாரிசு கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கொள்ளையடிச்சுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர்ல தான் இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இத வந்து எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்துல சதீஷ்குமார் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஸோ அவர வந்து நாங்க வந்து ரெகுலரா பின்தொடர ஆரம்பிச்சோம். அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அவர் மேல சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சதுனால அவர ஒரு நாள் பிடிச்சு விசாரிச்சோம். விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து தொடர்ந்து இத வந்து மறுத்துக்கிட்டே தான் இருந்தாரு. ஸோ நாங்க வந்து சொன்னோம், "நீ வந்து நாளைக்கு மறுபடியும் வா. உன்னோட கைரேகைகள வந்து நாங்க எடுக்கிறோம்." அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா, அவரு அடுத்த நாள் வரவே இல்ல.
மாறா அவர் வந்து அடுத்த நாள் அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் மேலும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் என்னன்னா, அவரோட செல்போனை வந்து பறிமுதல் பண்ணி அவர் யாருகிட்டலாம் பேசியிருந்திருக்கிறாரு, யாருகிட்டலாம் கான்டாக்ட் வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து விசாரிக்கும் போதுதான் அவர் வந்து யாசின், உதயகுமார், மோகன்தாஸ் இப்படி இவங்க 3 பேர்த்துக்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்குது. அதே நேரத்துல சதீஷ்குமாரோட பேரண்ட்ஸ் உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏவையும் அந்த சரவணன் வீட்ல கிடைச்ச சில டிஎன்ஏக்களையும் கைப்பற்றினதுல இருந்து இந்த 2 டிஎன்ஏயும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இத வந்து கோர்ட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் டீம்ல இருந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல யாசின், உதயகுமார், மோகன்தாஸ் இவங்க வீட்ல இருந்து நிறைய நகைகளையும் நாங்க வந்து கைப்பற்றிருக்கிறோம். அந்த நகைகள் எல்லாம் சரவணன் வீட்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து சமர்ப்பிக்கிறாங்க கோர்ட்ல. இந்த வழக்க விசாரிச்ச அந்த நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்கன்னா, யாசின், உதயகுமார், மோகன்தாஸ் வேற அந்த நகைகளை அனுபவிச்ச அவரோட மனைவி சத்தியபாமா இவங்க 4 பேர்த்துக்கும் ஆயுள் தண்டனையை வந்து 2010 வந்து வழங்குறாங்க. இந்த வழக்கை எதிர்த்து இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடுக்கு போறாங்க. 2013 மேல்முறையீடு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது உயர்நீதிமன்றத்துல. அப்போ உயர்நீதிமன்றம் இவங்க 4 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிடுது. அதே நேரத்துல இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சு இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுது. அதே நேரத்துல இந்த வழக்குல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதையும் சிபிஐ விசாரிச்சு அறிக்கையா தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. கீழ் நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து எதுக்கு ஜாமீன் வழங்குச்சு, இந்த வழக்கை எதுக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க, இந்த வழக்குல அப்படி என்ன குளறுபடிகள் நடந்தது, போலீஸ் வந்து சரியா விசாரணை பண்ணி கொலைக்கு காரணமான குற்றவாளிகளை தான் கூண்டுல ஏத்துனாங்களா, இல்லைன்னா இந்த வழக்கை அவசரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்குக்கே சம்மந்தம் இல்லாத நபர்களை வந்து கூண்டுல ஏத்திட்டாங்களா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச தகவல்களை போலீஸ் வந்து எப்படி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சரவணன் அவரோட குடும்பத்தை கொலை பண்றதுக்காக, அவரோட வீட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக நவம்பர் 17, 18, 19 இந்த 3 நாட்கள் வந்து சதி திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து 17, 18ஆம் தேதி வந்து இவங்க திட்டம் போட்டு அந்த வீட்டுல கொள்ளையடிக்க போயிருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. கடைசியா நவம்பர் 19ஆம் தேதி தான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நவம்பர் 19ஆம் தேதி சரவணன் வெளியில போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் சதீஷ்குமார், உதயகுமார், யாசின், மோகன்தாஸ் இவங்கெல்லாம் வந்து அவரோட வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போகும்போது வீட்டுல இருந்த நகைகள், வெளிநாட்டு பணம், அப்புறம் வீட்டுல இருந்த விலை உயர்ந்த சிலை, வைரம் இந்த மாதிரியான ஆபரணங்களை வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்துல சரவணனுக்கு வந்து சிட்டிக்குள்ளேயும் சிட்டிக்கு அவுட்டர்லயும் நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கு. அந்த சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களையும் கொள்ளையடிச்சிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச தகவல்களை வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நகைகள் எல்லாம் இவங்க எல்லாருமே பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சரவணனோட வங்கி லாக்கர்லயும் பெருசா எதுவும் இல்லை. அவரோட லாக்கர்ல ஒரு 2 சவரன் நகை மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்த மேல்முறையீடு பண்ணாங்கல்ல, அந்த குற்றவாளிகளா சாட்சிப்படுத்தப்பட்ட அந்த நபர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த வக்கீல் வந்து எப்படி வாதாடி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த சரவணன் வீட்டில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இவங்க மோகன்தாஸ் வீட்டில இருந்து எடுக்கப்பட்டதா போலீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையில அந்த நகைகள் வந்து மோகன்தாஸ் உடையதுதான். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே மோகன்தாஸோட மனைவி இந்த நகைகளை போட்டு சில ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் வந்து இந்த போட்டோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஆதாரங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் என்னன்னா, சரவணனோட வீடு வந்து பூட்டி இருந்ததா சொல்றாங்க. அப்பனா வெளியில இருந்து வந்தவங்க எல்லாரும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கணும். அப்படி உள்ள நுழைஞ்சிருந்தா வீட்டோட ஜன்னல், கதவு எதுவுமே சேதாரமாகல. சேதாரமாகாம எப்படி அவங்க வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்க முடியும்? இதுக்கான சரியான விளக்கங்களும் வந்து போலீஸ் தரப்புல வந்து கொடுக்கல. அதே நேரத்துல எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாம வங்கி லாக்கரை போலீஸ் எப்படி வந்து திறக்கலாம்? 2 சவரன் நகையை மட்டும் வங்கி லாக்கர்ல வைக்கிறதுக்காக பெருந்தொகையை சரவணன் செலவு பண்ணி இருந்திருக்கணுமா? இதுக்கான முழுமையான ஆதாரங்களும் போலீஸ் கிட்ட இல்ல. அதே நேரம் அந்த கொலை நடந்த அந்த வீட்டில இருந்து கைப்பற்றப்பட்ட ரேகைகள் எதுவுமே குற்றவாளிகளா நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த யாசின், மோகன்தாஸ், உதயகுமார் இவங்க யாரோடையும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கோர்ட்ல சொல்றாரு. இந்த வழக்கை விசாரிச்ச புலனாய்வு அதிகாரிகள் சில நபர்களோட சேர்ந்து வாரிசு இல்லாத சரவணோட சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க.
ஸோ அதனால எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாம வங்கி லாக்கரை இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மேலும் வீட்ல இருந்த சொத்து ஆவணங்களையும் காணோம். அந்த ஆவணங்களும் இப்ப எங்கன்னு தெரியல. எந்த ஒரு பறிமுதல் பண்ண எந்த ஆவணங்களையும் கோர்ட்ல போலீஸ் வந்து ஒப்படைக்கல. அதே மாதிரி உயிரிழந்து கிடந்த சரவணன், அவரோட மனைவி கஸ்தூரி இவங்களோட உடல்கள்ல இருந்த அந்த நகைகளையும் போலீஸ் முறைப்படி கோர்ட்ல சமர்ப்பிக்காம அவங்களோட உறவினர்கள்கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸும் இந்த சம்பவத்துக்கு துணை போயிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இந்த மாதிரியான வாதாட ஆரம்பிக்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்டு அந்த நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்குக்கு போதிய ஆதாரங்களை வந்து காவல்துறை வந்து சமர்ப்பிக்கல. எந்த ஒரு சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றாம வங்கி லாக்கரை திறந்திருக்கிறாங்க. வேற கொலை நடந்த இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எதையுமே கோர்ட்ல சமர்ப்பிக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற யாரையோ காப்பாத்துறதுக்காக போலீஸ் இந்த மாதிரியான வழக்குகளை வந்து ஜோடிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் எழுது. எனவே இந்த வழக்கம் வந்து சிபிஐ மீண்டும் மறு விசாரணை பண்ணணும், முதல்ல இருந்து மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுச்சு. அதே நேரத்துல இந்த வங்கி லாக்கரை திறந்த விஷயம், அதுக்கப்புறம் நிறைய இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கோர்ட்ல சமர்ப்பிக்காத விஷயம், இதெல்லாம் வச்சு இந்த புலனாய்வு பண்ண அந்த போலீஸையும் நீங்க வந்து விசாரிச்சு தனியா ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு வந்து உத்தரவு போட்டாங்க 2013ல. ஸோ இதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு போனாங்க. அந்த உச்சநீதிமன்றம் கடைசியில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கோ அந்த உத்தரவுப்படி தான் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் அதே உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2025 ஜனவரியில தான் சிபிஐ இந்த வழக்கோட எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னி வரைக்கும் இந்த விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டாமில் சரவணனோட கொலை வழக்கு நடந்து 18 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை. உண்மையிலேயே இந்த டாமில் சரவணன் கொலை வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 4 நபர்கள் தான் காரணமா இருக்கிறாங்களா, அல்லது ஏதாவது அரசியல் பின்புலங்கள் அல்லது தனியார் பெருநிறுவனங்கள் ஏதாவது பின்புலத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போக போக தான் தெரியும். ஸோ இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகளை வந்து கூண்டல் ஏற்றுவாங்கன்னு பொதுமக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அசோக் நகர்ல அவங்க வாழ்ந்த அந்த பங்களா வீடு இன்னும் அந்த அசோக் நகர்ல ஒரு அடையாளமாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பால் அடைஞ்ச பங்களாவா தான் இருந்திருக்கு. இப்போ சமீபத்துல கூட நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு அமானுஷ்யமான வீட்டுக்குள்ள செவரேறி குதிச்சு உள்ள போய் நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடு தான் இந்த டாமின் சரவணன் வாழ்ந்த வீடு. இது போன்ற உண்மை சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விஜய் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.